Taste the Daily. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோவை வெளியிட்டது சரியா? மன்னிப்பு கேட்க வைத்துங்கிறது உங்களுடைய இன்டர்பிரேஷன். மன்னிப்பு கேட்டதை அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். அன்னபூர்ணாவே விளக்கம் கொடுத்திருக்கு. பிஜேபி கேள்வியே கேட்க கூடாதா? நல்லா கேட்கலாம். பிஜேபி தான் அதிகமா கேள்வி கேட்கப்பட்ட கட்சி பிஜேபி தான். 2 வருஷம் முன்னாடி Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட வர 2 வருஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ். நான் 100 உதாரணம் சொல்றேன். சமூக வலைதளங்கள்ல திமுக விமர்சிக்கப்படுகிறவர் ஜெயிலுக்கு போறாங்க. பிஜேபி தான் அதிகம் விமர்சிக்கப்பட்ட கட்சி. ஒரு ஆர்எஸ்எஸ் காரரையே இந்த பாடாப்படுத்தி இருக்காங்களே. அவர் ஆர்எஸ்எஸ் காரரான எனக்கு தெரியாது. அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லி எனக்கு தெரியாது. நான் கவனிக்கல. அது பார்வையாளர்கள் சொல்லல, மாதேஷ் சொல்றார். மாதேஷ்க்கு அப்படி சொல்ல உரிமை இருக்குன்றது. ஏன்னா ஏன் நான் சொல்லாதீங்க என்ன சொல்ல போறேன்? ஆர்எஸ்எஸ் உரிமையாளரே ஆர்எஸ்எஸ் சேவகரே பாடாப்படுத்துறாங்க. உங்க இன்டர்பிரேஷன் எங்க பாடாப்படுறாங்க? நான் 100 உதாரணம் சொன்னேன். அதை பத்தி நீங்க அடுத்த கேள்விக்கு போக மாட்டேன்றீங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் குறையில்லை. அண்ணாமலையிலிருந்து தொடங்கும், அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு 3 மாத கால ஓய்வு தான், ஒரு ரெஸ்ட் தான். இங்க ஒரு தனி ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் போட்டு அவங்க பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இஷ்யூ வரும்போது மட்டும் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை ஏன் அண்ணாமலைக்கு எழுது? 2ஆ பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு, அவர் ஓய்வு எடுக்க போல படிக்க போயிருக்கிறார். அதுபோக இது போன்ற தலைவரெல்லாம் ஓய்வு எடுப்பதில்லை. ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டில் இருந்தபோது கலைஞர் அவர்கள் ஓய்வுக்காக போனார். அந்த அம்மாவை சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும், என் வீடா இருந்தாலும் அதுக்கு கேம்ப் ஆஃபீஸ்னு பேரு, உங்க வீட்டுக்கும் அதே தான் பேரு. ஸோ நம்ம வீட்டில இருந்து இயங்கிட்டு தான் இருப்போம். இப்போ திருமாவளவன் ஒரு ட்வீட் போட்டார், டெலிட் பண்ணார், 4 நினைச்சு 5ஆவது போட்டார். அப்ப அவர் போடலன்னு அவரே சொன்னார், அட்மின் போட்டார். அப்ப அவருடைய அலுவலகம் இயங்கிட்டு தானே இருக்குது. ஸோ வெதர் யூ ஆர் சிட்டிங் இன் ஆஃபீஸ் ஆர் நாட், த ஆஃபீஸ் வில் ஆப்ரேட், ரைட்? அண்ணாமலை அவர்கள் இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் அவருடைய ஆஃபீஸ் இயங்கிட்டே இருக்கும். ஸோ அவர் ஓய்வு எடுக்க போல முதல்ல படிக்க போயிருக்கிறார். 2வது, அவர் அன்னபூர்ணா விவகாரத்தில் மட்டுமே போடல, அது அவருடைய இஃப் ஐ எம் நாட் ராங் அவருடைய 3வது அல்லது 4வது அறிக்கை லண்டன்ல இருந்து. அவர் இந்த விஷயத்துல நான் தலையிட்டு சொன்னேங்கிறது முதல் விஷயம் அல்ல. 3 மாசத்துல 1 மாசம் சைலண்டா இருந்தாரு. திடீர்னு அன்னபூர்ணா மன்னிப்பு கேட்டார். இல்ல, நீங்க எடுத்து பாத்துங்க. ஸ்டாலின் அவர்களுக்கான விளக்கம் வரைக்கும் அவர் கொடுத்திருக்காரு. இது மைட் பி 3வது அல்லது 4வது ரியாக்ஷன் அவருடைய விஷயத்துல. அதுல அவருடைய மெக்னானிமிட்டி எங்க வருது? அவர் அன்னபூர்ணா அந்த பெல்ட்டுக்காரர். அதனால அவருக்கு வானதியும் தெரியும், நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தெரியும், அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் எல்லாருமே தெரியும். அந்த ஏரியாவில் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அப்போ அவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா அது சாதாரண விஷயம். என்ன தலைவரே அப்படி போயிருச்சுன்னு ஒரு குரூப் பாலிட்டிக்ஸாக கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் பொதுவெளியில் அந்த மன்னிப்பு கேட்ட போது தான் அது மாநில தலைவராக ஃப்ரம் த பார்ட்டின்னு சொல்லி சொல்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையா மன்னிப்புன்னு சொல்ல, பார்ட்டியோட தலைவராக சொல்லும் போது அவர் ஆக்டிவா தான் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற உங்களுக்கு ஓய்வு எடுக்க போனாருன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து அந்த பதில். இதற்கு என்ன தேவை எழுந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய தேசிய அளவுக்கான விவாத பொருள் ஆயிடுச்சு. ராகுல் காந்தி வரைக்கும் பேசுறாங்க. இந்த நேரத்தில் நாம ஏன் பேசுறோம் அப்படின்னா, நான் நேர்மையாளன் அப்படின்னு காட்ட வேண்டிய இடத்துக்கும் தன்னுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் தனக்குள்ளா இருக்கிறவங்க, நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், அதே போல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களாகட்டும், அவர்கள் மேல் ஒரு கரை படிந்திருக்கு. ஆனால் நான் நேர்மையாளன் அப்படின்னு காட்டிக்கொள்ள இந்த வேலையை அண்ணாமலை செய்து விட்டதா சொல்றாங்க. அதுலேயே 2 கிளாரிபிகேஷன். ஒன்னு, திரு ராகுல் காந்தி அறிக்கைக்கு முன்னாடியே இவர் விளக்கம் கொடுத்தார் உங்க தகவலுக்காக. ராகுல் காந்தி திரு அண்ணாமலையோட விளக்கத்துக்கு பிறகுதான் அவர் கண்டன அறிக்கை கொடுத்தாரு. செகண்ட் டே தான் அண்ணாமலை அன்னைக்கு காலையிலே அதை பண்ணி முடிச்சார். 1. 2வது, திருமதி நிர்மலா சீதாராமன் அவரோட போட்டி போடுற இடத்துலயே அண்ணாமலை இல்லை, அவங்க வேற இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல புரோட்டோகால்ல கவர்மெண்ட்ல 5வது இடத்துல இருக்காங்க. அவர் அந்த பக்கத்துலயே அவங்க இல்லை, அவங்க தனியா இருக்காங்க. அவங்க வேற இல்லை, அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லயும் இல்லை, புரியுங்களா? அவங்க ஆந்திரா மாநில தலைவர், நீங்க தமிழ்நாடு மாநில தலைவர்னா ஒரு ஈகோ கூட மிச்சம் இருக்கலாம். அவங்க எங்கேயுமே கிரவுண்ட் லெவல் டைரக்ட் பாலிடிக்ஸ்ல இல்லவே இல்லை, அவங்க தனியா இருக்கிறாங்க. தமிழ்நாடு விவகாரத்திலே நான் அறிஞ்ச வகையில் எனக்கு கொஞ்சம் அந்த கட்சி பத்தின விவரங்கள் கொஞ்சம் தெரியுங்கனால, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயே அகில இந்திய தலைமை என்ன நடக்குன்னு நாள் கேட்டு அதுக்கு பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக என்னன்னு பாக்குறாங்களே தவிர அதோட அவங்க தலையிடுங்கிற கிடையாது. வானதி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜேபி நட்டா எப்படி ஆல் இந்தியா பார்ட்டியோட இருக்காங்களோ, பிஜேபி ஸ்ட்ராங்கஸ்ட் விங்கா இருக்கக்கூடிய விமன்ஸ் விங்கோட ஆல் இந்தியா பிரசிடண்டா இருக்காங்க. அவங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க. ஏபிவிபி காலத்துல இருந்து இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் அரசியலை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அரசியல் இருக்கிறாங்க. வந்ததுலாம் யோசிச்சதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கிறவங்க. நீங்களா நினைச்சுக்கிறீங்க அண்ணாமலைக்கு, ராஜாக்கு, KT ராகவனுக்கு, வேற யாருக்காவது இவங்க பொண்ணா தமிழிசை வானதிலாம் ஈகோ இருக்கு நினைச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறேன் பாருங்க. அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கட்டாயமா இருக்குன்ற, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, கட்டாயமா இருக்கு. அது நாட் அகெயின்ஸ்ட் எனி பர்டிகுலர் பர்சன்.
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. நீங்க அவங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உண்டு. கோர் கமிட்டி மீட்டிங்ல டைரக்டா அவங்க ஒருத்தர் விமர்சிச்சு பேசுவாங்க. அண்ணாமலையே வானதி இல்ல, வானதி அண்ணாமலை உட்பட எல்லாருமே நீங்க அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணி எல்லாருமே தே ஹேவ் சச் எ டெமோக்ரஸி. அது அப்படியே டிஸ்கஷன் போய் முடிஞ்சு இது செய்யலாம், இது செய்யக்கூடாது ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அதை எல்லாரும் சந்தோஷமா செய்வாங்க. ஒரு டிபேட்டும் டிஸ்கஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா டெமோக்ரஸியே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த டிஸ்கஷனும் டிபேட் இருக்குங்கிறனாலே நீங்க வந்து அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கிடாதீங்க. அதுதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. வானதி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, தலைவர் ஒரு பேஜுக்கு நீங்க ஏடிஎம்கே கூட்டணி வேணுமா வேண்டாமாங்கல, அண்ணாமலை ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, வானதி வேற பாயிண்ட் சொல்லுவாங்க. உடனே கோஷ்டி மோதல் நினைக்காதீங்க. she was expressing her opinion, he was expressing his opinion. அவ்வளவுதான். கடைசியில் வந்து கூட்டணி இல்லன்னு முடிவு பண்ணிருச்சு அகிலின் தலைமை. நான் போட்டு விட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இல்ல நான் அதிமுகவுக்கு போறேன்னு சொல்லுவாங்களா? அதுதான் நீங்க திமுக அதிமுக கட்சி தாவர நடவடிக்கை உண்டு. பிஜேபியில they are there for ideology. இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு வளரக்கூடிய கட்சியா இருக்குது. அன்னைக்கு வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில் இருந்த போது இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வானதியோ தமிழிசையோ பொன்னாரோ சிபிஆரோ எல் கணேசனோ இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாம் ஐடியாலஜிக்காக இருக்கிறாங்க. முரண்பட்ட ஒரு பார்வை இருந்தா கூட they will not express in front of public. அண்ணாமலை இடத்துக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்றது உங்களுக்கு அது தாராளமா அவங்களுக்கே வடிமை ஏன் வராது? நீங்க எத்தனை வருஷம் அண்ணாமலையே இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்க முடியும். அதிகபட்சமே 2026 வரைக்கும் தான் இருக்க முடியும். அவங்க டேர்மே மாறிடும். தமிழிசை 2 டேர்ம் இருந்தாங்களே, பொன்னார் 2 டேர்ம் இருந்தாரு. அப்ப 2 டேர்ம் நாங்க 3 வருஷம் ஒரு டேர்ம். அவர் நல்லா பண்ணும்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு 6 வருஷமா தேவைப்படுங்க, 2வது டேர்ம் கொடுப்பாங்க. நட்டா மாத்திட்டாங்களே, பனிஷ்மெண்டா? அண்ணாமலைக்கு போட்டி இருந்துச்சு, பொறாமை இருக்குது, ரைட்டு. நட்டாக்கு என்ன இருக்குது? ஏன் மாத்தினாங்க அவரை? ஏன் அவரை மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க? ஏன் இப்ப அடுத்த கொண்டு வர போறாங்க நவம்பர்ல? அவங்க ரூலே தான் தெரிஞ்சுக்கங்க. நீங்களா ஒண்ணு திமுக அதிமுக பார்த்து இவங்க எல்லாம் இப்படிதானே, அவங்க எல்லாரும் அப்படிதான் நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. சரி, அங்க கோஷ்டி பூசல் கிடையாது, கருத்து வேறுபாடு உண்டு. நான் ஆமான்னு சொல்ல, கருத்து வேலை எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாலாம், நான் தகவல்பாஜி வேலைலாம் பண்ணல. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நீங்க வந்து அவர் தலைமை வானதி சீனிவாசன் எப்ப நினைச்சாலும் வாங்க முடியும். இல்ல அவங்க ஒரு காலத்துல வரத்தான் போறாங்க, அதுல ஒன்னும் குழப்பமே இல்ல. சத்தியமூர்த்தி பவன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கமலாலயமும் இப்ப அண்ணாமலைக்கு பிறகாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமூர்த்தி பவன்ல ஏன் நம்ம சொல்றோம், ஏன் கமலாலயத்தை அப்படி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றேன். சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு. அவர் யாருக்கும் விரோதமா பேசல, திமுக விரோதமா பேசல. திமுக ஒழிப்போம் அழிப்போம் நமக்கு சொல்லல, நமக்கு நம்முடைய கட்சியுடைய பெருமையை மீட்டெடுக்கணும்ன்றார். அதே கூட்டத்தில் அவரை வச்சுக்கிட்டு காமராஜ் ஆட்சியில அமைக்க முடியாது அப்படின்னு ஈவிகே செல்வகுமார் சொல்றாரு. நடப்பதே காமராஜ் ஆட்சி தான் சொல்றாரு. அப்ப இதுதான் சத்தியமூர்த்தி பவனும் கமலாலயத்துக்கு வித்தியாசம். வித்தியாசத்தை சொல்லிட்டீங்க. ஆமா, அதனால தான் 2 வேறன்னு சொல்ல வரேன். அதான் வித்தியாசம். இங்கேயுமே சின்ன சின்ன எதிர்கருத்து முரண்பட்டு ஒன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க? முரண்பட்டு ஒன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. தம்பி அண்ணாமலை அப்படி பேசியிருக்க கூடாது, எடப்பாடியை பேசுறது அப்படின்னு கூட ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னாங்க. அது தாராளம் முரண் எங்க இருக்கு? நானும் சொல்றேன் நல்லா பேசுறது அட்வைஸ் மாதிரி தெரியல, பொதுவெளின்றதுனால அட்வைஸ் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். நீங்க வந்து போட்டி போறான்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க அவங்க அதோட பெரிய பதில் அவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாநிலத்தில் 2 டேர்ம் இருந்தவங்க, தெலுங்கானா ஆளுநரா இருந்து அதுல காம்ப்ளிமெண்டரியா புதுச்சேரி துணைநிலை ஆளுநரா வந்தவங்க. அவங்க அதுக்கெல்லாம் பேலர் தொட்டாங்க. அட்வைசரா சீனியரா இருந்து பண்றதுக்கான முழு உரிமை இருக்கு. நான் என்ன சொல்றேன், நானும் அண்ணாமலை இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா அண்ணாமலை பேசின ரியாக்ஷன் சேர்த்து நான் சொல்றேன், புரிஞ்சுங்களா? அண்ணாமலை பேசின ஆக்ஷன் இல்ல. திரு எடப்பாடி அவர் தனிப்பட்ட முறையில் கேட்கிறாரு, நீ எப்படி வந்து தெரியாதான்றாரு. அப்ப நீங்க யாரும் தெரியாதான்னு சொல்றாரு. நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண பிறகு நான் கையை கட்டுக்கு புத்தரா என்ன? இது இட் இஸ் பாலிடிக்ஸ். அவர் வந்து மேடையில் அவர் பேசும்போது தெளிவா சொல்லிட்டு சொல்றாரு, நான் நாளைக்கு வந்து லண்டன் போறேன், இதுக்கு நான் பதில் சொல்லாம போனேன்னா வேற மாதிரி ஆகும், அதனால நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. தட் வாஸ் என் ரியாக்ஷன். அது நீங்க முன்ன இருக்கலாம் பின்ன இருக்கலாம், நீங்க சொல்லுங்க. ரியாக்ஷன் வந்து ஆக்ஷன் இருக்கும்போது நீங்க சொல்லாம ரியாக்ஷன் நீங்க எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோவை வெளியிட்டது சரியா என்ன? மன்னிப்பு கேட்க வைத்துங்கிறது உங்களுடைய இன்டர்பிரேஷன், மன்னிப்பு கேட்டதை அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். அன்னபூர்ணாவே விளக்கம் கொடுத்திருக்கு. நீங்க என்ன பார்க்கணும், 3 பேர் அந்த மேட்டர்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அன்னபூர்ணா, வானதி, திருமதி நிர்மலா சீதாராமன், 3 பேர். திருமதி நிர்மலா சீதாராமன் இதுவரைக்கும் அதை பத்தி பேசல. ஜிஎஸ்டி பத்தின கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்து போயிட்டாங்க. திருமதி வாணி சொல்றாங்க, திரு சீனிவாசன் தான் 100 முறை போன் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சொன்னாரு. சோ ஹி வாஸ் வாலண்டியர். ஒன்னு அன்னபூர்ணா 3 பாயிண்ட் கேட்டாரா, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரா, அவர் விளக்கம் கொடுக்கணும், கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொன்னாரு. அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், அவங்க சொன்ன வார்த்தை சொல்றேன். 3வது ஆஸ்பெக்ட் யாரு? அன்னபூர்ணா. அன்னபூர்ணா ஒரு விளக்கம் கொடுக்குது. அந்த அறிக்கையில தெளிவா போட்டிருக்காங்க, நாங்கள் இதை கிளாரிஃபை பண்ண விரும்பினோம், அந்த சந்திப்பு எங்களுடைய வேண்டுகோள் நடந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க. அது பின்னால விவாதங்கள் அதிகமாக அறிக்கையா வருது. நீங்க சொல்லிக்கங்க, அழுத்தத்தின் பேர்ல உங்களுக்கு அது யூகம். ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறேன்ற துணியில அதெல்லாம் அழைத்து ஒரு தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வைத்து திரு கராத்தே தியாகராஜன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். திரு கராத்தே தியாகராஜன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதுல ஜெயலலிதாவுடைய கால்ல
திருமதி KKS சாரும் திரு KK சாரும் விழுந்த போட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். சரி. திரு அஜித் அவர்கள் வந்து கலைஞரை வந்து மறுநாள் போய் சந்திச்சதை போட்டிருக்காரு. எதுக்கு மறுநாள்? முதல் நாள் எழுந்து நின்று பேசினார் இல்லையா, எங்களை கம்பல் பண்றாங்க, கூட்டத்துக்கு வர சொல்லி அழுத்தம் கொடுக்குறான்னு சொல்லி, அதுக்கு மறுநாள். அப்ப அதெல்லாம் எப்படி நடந்தது நீங்க சொல்லுங்க. அது புகைப்படமா வெளியே வந்திருக்கு, போட்டோவா வெளியே வந்து, இது வீடியோவா வெளியே. அதான் நான் சொல்றேன், வீடியோ வெளியிட்ட தப்பான்னு கேளுங்க, தப்புன்னு நான் சொல்றேன். அதுதான் செஞ்சுட்டாங்க. நீங்க எப்படி வச்சீங்க கேள்வியை? மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிட்டு அங்கதான் நான் முதல் பாயிண்ட் நினைக்கிறேன். 2வது பாயிண்ட் அப்புறம் வரேன். வீடியோ வெளியிட்டது தப்பு, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் இது வந்து இவ்வளவு சர்ச்சையில ஆறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வீடியோ வெளியான அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன். நீங்க மற்ற பாயிண்ட்ல எடுத்து எதை மறைக்க இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க சார்? இது நியாயம்? ஆர்வ கோளாறுல வெளியிட்டு இருக்காங்க. ஆர்வ கோளாறா இது? ஆமா. ஓ, திரும்ப அவங்க பக்கமே அடிச்சிருச்சு இது தாக்கிடு. அதெல்லாம் ஒண்ணுமே அடிக்கல. அவங்களுக்கு எல்லாரும் அரசியல் அது வந்து திரும்பி அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதுல இருந்து, வானதி விளக்கம் கொடுத்ததுல இருந்து, அன்னபூர்ணா விளக்கம் கொடுத்ததுல இருந்து எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி பக்கம் தப்பு இல்லைன்னு தெரியும். இங்க யாருமே பிஜேபி கேள்வியே கேட்க கூடாதா? நல்லா கேட்கலாம். ஒரு பிஜேபி தான் அதிகமா கேள்வி கேட்கப்பட்ட கட்சி பிஜேபி தான். 2 வருஷம் முன்னாடி Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட வர வந்து 2 வருஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ். நான் 100 உதாரணம் சொல்றேன். சமூக வலைதளங்கள்ல திமுக விமர்சிக்கப்படுகிறவர் ஜெயிலுக்கு போறாங்க, கூண்டாஸுக்கு போறாங்க. ஏடிஎம்கே இது நடந்திருக்கு. திமுக பிஜேபி ஆட்சியில் எங்க ஒரு இடத்துல நடந்திருக்கு சொல்லுங்க. பிஜேபி தான் அதிகம் விமர்சிக்கப்பட்ட கட்சி. ஒரு விவாதத்தில் அவர் வந்து அவருடைய மொழிநடையில ஒரு விஷயத்தை சொல்றாரு. மன்னிப்பு கேட்க விரும்புகிறாரோ அல்லது அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரோ, அதை வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே வேண்டாம், எதற்கு கேட்கணும்? இல்ல அவர் சொன்ன அது நீங்க கவனிக்க மாட்டேன்றீங்களே, பாதியா தானே யோசிக்கிறீங்க. அந்த அம்மா சொல்ல 100 முறை போன் பண்ணாரு, நீங்க கால் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்குது, போன் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க கேட்கிறாரு. அப்ப நம்ம மாட்டேன்னு சொன்னா திருப்பி கோச்சுக்கிட்ட மாதிரிலாம் வரும். ஒரு பேச்சுக்கு நீங்க கேளுங்க, நான் ஐ வாண்ட் டு மீட் பாண்டேன்றீங்க, பாண்டே சந்திக்க மாட்டார். அப்ப ஒரு தடவை வேலையா இருக்காரு, 2 தடவை பிஸியா இருக்காரு, சந்திக்கவே இல்லைன்னு ஏதோ கோமா இருக்காருன்னு நினைப்பேன். இதானே இயல்பான பாயிண்ட். அப்ப நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டா சிக்கலாயிருன்னு சாப்பாட்டுக்கும் பிரஸ் மீட்டுக்கும் நடுவில் ஒரு டயத்தை சொல்லி நான் கொடுத்தேன்றாங்க. அப்ப அவர் விரும்பினாருங்கிறது அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அவர் தான் கேட்டேன் அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க என்ன புது கணக்கு சொல்றீங்க? பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு RSS காரரையே இந்த பாடாப்படுத்தி இருக்காங்களே. அவர் RSS காரரான எனக்கு தெரியாது. அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லி எனக்கு தெரியாது. நான் கவனிக்கல, மை மிஸ்டேக். அது வந்து கவனிக்கல. நான் இல்லன்னு நான் சொல்ல, அவர் RSS காரர் இல்லன்னு சொல்ல, எனக்கு தெரியாது. அவரையே இந்த பாடாப்படுத்துறாங்கன்னா அப்ப நாட்டு அது வந்து பார்வையாளர்கள் சொல்லல, மாதேஷ் சொல்றார். மாதேஷ்க்கு அப்படி சொல்ல உரிமை இருக்குன்றது. ஏன்னா ஏன் நான் சொல்லாதீங்க என்ன சொல்ல போறேன்? RSS உரிமையாளரே RSS சேவகரே பாடாப்படுத்துறாங்க, உங்க இன்டர்பிரேஷன். எங்க பாடாப்படுறாங்க? நான் வந்து 100 உதாரணம் சொன்னேன், அதை பத்தி நீங்க அடுத்த கேள்விக்கு போக மாட்டேன்றீங்க. அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்களா இல்லையா? ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு, ட்வீட் போட்டதுக்கு, பேசுனதுக்கு, அதுவும் ஆபாசமா பேசணும், ஏதோ பேசுனதுக்கெல்லாம் வந்து ஏதோ எழுதுனதுக்கெல்லாம் எவ்வளவு நான் 100 உதாரணம் காட்டுறேன். எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இது அங்க இருந்து கத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது சார். இது இந்த வருஷம் நீங்க திமுக கிட்ட இருந்து பிஜேபி கத்துக்கிட்ட மாதிரியா? பிஜேபி கிட்ட இருந்து எது முதல்ல நடந்துச்சு? அன்னபூர்ணா சீனிவாசன் முதல்ல நடந்துச்சா, நான் சொன்ன கையெல்லாம் முதல்ல நடந்துச்சா? சரி, நான் அடுத்து நீங்க வாங்க போயிடும், அப்புறம் போவோம், முடிச்சு போவோம். எது முதல்ல நடந்துச்சு? ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லாம. நீங்க என்ன சொன்னீங்க? அங்க இருந்து நீங்க வந்து சொன்னீங்க, எங்க இருந்து பிஜேபி கிட்ட இருந்து டிஎம்கே கிட்ட வந்து சொன்னீங்க. அப்ப நான் கேக்குறேன், எது முதல்ல நடந்துச்சுன்னு. அப்ப யார்ட்டு வந்து நீங்க சொல்லணும்ல. நீங்க ஒருவேளை சொல்றதா இருந்தா டிஎம்கே கிட்ட இருந்து பிஜேபி கிட்ட வந்து நீங்க சொல்லலாம். நேர்கள் தெரிஞ்சுப்பாங்க சார். அதுல என்ன சந்தேகம், அவங்க தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.